இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியா ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை தாங்க. இது கருவேப்பிலை வச்சு நான் செஞ்சிருக்கேன். எந்த ஒரு மசாலாவுமே நான் சேர்க்கல. ஆனா டேஸ்ட் கண்டிப்பா அட்டகாசமா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு பேன்ல ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்டா வறுத்துக்கலாம். இது கூடயே நல்லா ஒரு கைப்பிடி நிறைய நான் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நம்ம செய்யறதே கருவேப்பிலை சிக்கன் இல்லைங்களா, அதனால கருவேப்பிலை நம்ம நிறைய சேர்த்துக்கணும். இதுல காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும்னே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கிலோ வந்து நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வெந்து வரணும். ஆல்ரெடி சிக்கன்ல தண்ணி இருக்குது, அந்த தண்ணியே இதுக்கு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் பாருங்க, சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க.